மரியாதையா வந்து பரந்தாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுல வந்து பொத்திட்டு கிடக்கணும். இல்லன்னு வையி, நீ உங்க ஒப்ப உங்க ஆத்தா யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. புரியுதா? நான் திருப்பி அடிச்சோன்னு வச்சுக்க, நீயும் அப்பனும் தாங்க மாட்டீங்க. ஏண்டா நான் சும்மா கொளுத்துறேன் குல்பு குத்திங்க கிடக்குறியா நீ? இந்த பாரு, ஒரு நாளைக்கு உன்னையும் அப்பனையும் சேர்த்து இந்த ஊரே கொளுத்த போகுது, பாத்தீங்கன்னா கடை. எனக்கு என்னமோ இப்போல்லாம் உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும், உங்க கூட பழகணும்னு தோணுது. அது ஏன்னு கேட்டா எனக்கே புரியல. ஏண்டி என்ன சொன்ன? நான் இன்னொருத்தி கூட வாழ்றேன், அவளை வச்சிருக்கேன்னு பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசுன. இப்ப மேடமா தானே பண்றீங்க? ஊர்ல என் சொந்த நிலம் இருக்குது, அத மொத்தமா நான் குத்தகை விட்டு அதுல இருந்து வர்ற பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு உங்க 3 பேத்துக்கும் தண்ட சோறு போட்டுன்னு கிடக்குறேன். இந்த அம்மா நம்மள இவ்ளோ கேவலமா பேசுறாங்க, இன்னமும் நம்ம இங்க உட்காரணும்னு என்னங்க தலையெழுத்து? வாங்க போலாம். இப்ப அந்த கீதா யார் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த நேரத்துலயும் சிக்கிடுவா. ஒண்ணும் இல்ல, இப்போ உன் மேல கைய வச்சான்னு வை, அவ தானா வெளியே வர போறா. என்ன செஞ்சிரவா? பாருங்க, நீங்க தேவையில்லாம எங்களை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், இன்னும் உனக்கு 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள உங்க தங்கச்சி எங்க கிட்ட வந்து எங்க கால்ல விழணும், வந்து மன்னிப்பு கேட்கணும். மரியாதையா வந்து பரந்தாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுல வந்து பொத்திட்டு கிடக்கணும். இல்லன்னு வை, நீ உங்க ஒப்ப உங்க ஆத்தா யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. புரியுதா? போ, இத போய் உங்க வீட்டுல சொல்லு. அந்த ஓடி போன நாய் உனக்கு போன் பண்ணுவால, அவகிட்டயும் சொல்லு. போ. என்னங்க மிரட்டி பாக்குறீங்களா? மிரட்டலடா, நடக்க போறத சொல்றேன். போ. ஏங்க, உங்க தம்பி இதை போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னும் எதுக்கு என்னை கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? ஏங்க, அந்த பறந்தாம சரியான ரவுடி, அவனை கட்டிட்டு எப்படிங்க என் தங்கச்சி சரியா வாழ முடியும்? ஏண்டா, என் தம்பி ரவுடிங்கிறது இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியாதா? அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நீ உங்க ஆத்தாக்காரி எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்கும், நாங்க பொண்ணு கொடுக்குறோம்னு பேசல. டேய், எங்க குடும்பத்தை பத்தி பரந்தாமனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே காசை வாங்கின. கையாடுங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க எங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி பேசி 1 லட்சம் ரூபா தானே கொடுத்தீங்க. அதுவும் செலவாகி போச்சு. அதுக்கு பதிலாக தானே அடிச்சு கணக்கு தீர்த்திட்டீங்களா? ஆனா அதுக்காக ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் கல்யாணம் பண்றது சரி வராதுங்க. ஓஹோ, சரியா வராதா? நீ சொல்லிட்டா அதை கேட்டுட்டு நாங்கெல்லாம் வீட்டுல போய் படுத்து தூங்கிடுவோமா? இனிமே உங்ககிட்ட என்னடா பேச்சு? உன் தங்கச்சி எங்களை விட்டு எங்க ஓடினாலும் வாழ முடியாது. எங்க இருந்தாலும் யார் சப்போர்ட்ல இருந்தாலும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எங்க கால்ல வந்து விழுந்தா போனா போதுன்னு விடுவோம், இல்ல மண்ணி அடிச்சிரும்டா. சாவதான். பாருங்க, இந்த பயமுடுத்துறதுக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னது பயப்பட மாட்டியா? 4 போட்டா வரண்டா பயம் தானா? ஏய், என்னன்னு கவனிங்கடா. ஏங்க வேணாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு தனியா ஒதுங்கி போயிட்டு இருக்கிறேன். அப்புறம் அவ்வளவுதான். ஐயா, பரதேசி பயலுக்கு பஞ்சிட்டாலங்க பாரு. என்னடா பண்ணுவ? வேணாங்க. என்னடா பண்ணுவ? ஏங்க வேணாம், என்னை பத்தி தெரியாது. என்னடா வேணாம்? நெஞ்சு வலிக்குது. வேணாம் வேணாம். என்னடா வேணாம்? தெரியாது. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? போட்டனா வேணாம். கேட்டுட்டே வேணாம். வாய் திமிரு போல. என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஐயோ, சொன்னா கேளுங்க. என்னடா நீ சொல்றது? டேய் நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? பாருங்க, இப்படி அடிக்கிறானுங்க, பாருங்க. என்னடா ரவுடித்தனம் பண்ணி கிடக்குறியா? அவனை அறுத்துடுவேன், ஜாக்கிரதை. யார் மேல கை வச்சுன்னு கிடக்குற நீ? டேய், அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். என்ன திருட்டு பையனுக்கு சப்போர்ட்டா? ஐயோ, நீ ரொம்ப யோகிய சிகாமணி. ஏண்டா, ஒரு காலத்துல நீ அவனை சேர்ந்து தானடா கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப அவன் திருட்டு பையன், நீ யோகியனா? இத பாரு, நீ பண்றது தேவையில்லாத வேலை. உன் கூட தானே உன் குடும்பம் இருக்கு. நீ தானே அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்க. எல்லாரையும் சேர்த்து ஒரு நாளைக்கு கொளுத்துற பாரு. டேய் வேணா, உனக்கு தைரியம் இருந்துச்சு வச்சுக்கடா, என் வீட்டு பக்கம் வந்து என் வீட்டு வாசப்படையை மெரிச்சு பாருடா, தெரியும்.
செருப்படி தாண்டா வாங்கிட்டு போவ. என்னடா காசு கையில இருக்குங்கிற திமிரா? காசு இருந்தா நீ உன் அப்பனும் எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம் நினைச்சுன்னு கிடக்குறீங்களா? மவனை தொடப்பக்கட்ட பிஞ்சிடும் சொல்லிட்டேன். நான் திருப்பி அடிச்சோன்னு வச்சுக்க, நீயும் அப்பனும் தாங்க மாட்டீங்க. ஏண்டா நான் சும்மா கொல்தரன் குல்பு குத்தின்னு கிடக்குறியா நீ? இந்த பார, ஒரு நாளைக்கு உன்னையும் அப்பனையும் சேர்த்து இந்த ஊரே கொளுத்த போகுது பாத்தீங்கன்னா கடை. அதையும் பார்க்கலாம். செத்ததுக்கு அப்புறம் எப்படிடா பாப்ப காபோதி பையல? பா பா சும்மா இந்த முறைக்கிறதெல்லாம் வேணாம். டேய், ஒரு நாள் உன் தங்கச்சி என் கையில மாட்டுவா. அப்ப இருக்குடா உனக்கு சங்கு. வாங்கடா. சங்கு யார் கூதுறாங்கன்னு பாப்போம். சங்காமே சங்கு. என்ன நினைச்சுங்களாங்க ஆண்டி? ரியலி நீங்க ஒரு போல்டு லேடி ஆண்டி. வாயமடு. அவனுங்கிட்ட எல்லாம் உத வாங்கி கிடக்குற ஆம்பளைன்னு சொல்லின்னு தெரியாத கருமண்டா கருமம். என் பொண்ணு உன் கூட சேர்ந்து வாழறேன்னு சொல்லி தொலைச்சிட்டாளேங்கிறதுக்காக உன்னை காப்பாத்தனேன். இல்லன்னா எவன் எப்படி செத்தா எனக்கு என்னடா? நான் பாட்டுக்கு போயினே கிடப்பேன்டா. ஆண்டி இப்ப இதுல ஒரு காமெடி ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த ஃபைட்டிங்ல அடிச்ச வீரசேனாவும் சரி, அடி வாங்கின நானும் சரி, ரெண்டு பேருமே உங்க மருமகனுங்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாத்தீங்களா? என்ன பெருமை பீத்தல்டா உனக்கு. அவன் ஒரு ரவுடி, நீ ஒரு பொறுக்கி. ஏண்டா எங்க இருந்துடா எனக்கு மருமகனுங்களா வந்து சேர்ந்தீங்க? இந்த பெரிய பெருமையா வேற சொல்லின்னு கிடக்குற. ஐயோ வீட்டுல பொண்டாட்டி சமைச்சு வச்சிருப்பா, தோற குழச்சு வருவேன்னுட்டு போய் கொட்டிட்டு நல்ல போர்வையா இழுத்து போத்துட்டு தூங்கு போ. சரி ஆண்டி, வாயண்டி. மூஞ்சிக்கு பாயம் பூயம் வேற. சனி எனக்கு எங்க இருந்தா வந்து தொலைஞ்சுதுங்க பாரு. எல்லாம் என் தலை எழுத்து. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்களேன். ஏங்க? நிறுத்துங்க சொல்றேன். சொல்லுங்க ஆனந்தி. ஒண்ணுமில்ல, அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். அது இல்ல, நான் உங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேனோன்னு தோணுது. என்னங்க சொல்றீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஏன் திடீர்னு இப்படி ஒரு ஃபீலிங்? அப்படி இல்ல, நீங்க ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனா நான் அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டு உங்க பைக்ல இப்படி, ஆனாலும் என் புருஷன் மேல இருக்கிற கோபத்துல தான் உங்க பைக்ல ஏறி வந்தேன். அப்படி உரிமை எடுத்துக்கிறது எனக்கு சரின்னு படல. ஏங்க சிரிக்கிறீங்க? ஏங்க, உங்களுக்கு நான் உதவி பண்ணணுங்கிற எண்ணத்துல தாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்குங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, என் மனசுல கூட ஒரு மாதிரியா தோணுது. இந்த மாதிரி உங்க பைக்ல ஏறி வர்றது உங்க மேல இருக்கிற அபிமானத்திலயா, இல்ல என்னாக போதோன்னு தெரியாத சூழ்நிலையில மாட்டிப்போமோன்னு பயமா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. என்ன சொல்றீங்க ஆனந்தி? இல்ல, அது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு, உங்க மேல எனக்கு எந்த மாதிரியான அன்பு இருக்குன்னு புரியல. குழப்பமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனந்தி, எந்த மாதிரி அன்பா இருந்தா என்ன? அன்பு வைக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. அதுல என்ன கன்ஃபியூஷன்? இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இப்போல்லாம் உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும், உங்க கூட பழகணும்னு தோணுது. அது ஏன்னு கேட்டா எனக்கே புரியல. நான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறேனோன்னு தோணுது. இத பாருங்க ஆனந்தி, இதுல எந்த தப்பும் இல்ல. பிடிச்சவங்க கூட நம்ம பேசணும் பழகணுங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனந்தி, உங்களுக்கு எப்பப்ப பேசணும்னு தோணுதோ எனக்கு கால் பண்ணுங்க. இல்ல ஆபீஸ்க்கு வரும்போது பேசிக்கலாம், இல்ல வீட்டுக்கு வாங்க பேசலாம். இன்னைக்கு என் அக்கா ஓரளவுக்காவது பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு சிரிச்சு பேசுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். அது நீங்க எனக்கு செஞ்ச பெரிய உதவி. ஆக்சுவலா ஒவ்வொரு நிமிஷமும் நான் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஆனந்தி, நானும் அக்காவும் உங்களுக்கு ஆறுதலா சப்போர்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க எந்த மாதிரி உதவி எதிர்பார்த்தாலும் அதை செய்ய நாங்க தயாரா இருக்கோம். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, ரிலாக்ஸா இருங்க. ஹலோ, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. வாங்க வண்டியில இருங்க, போலாம். ஏறுங்க ஆனந்தி. சார் தான் மேடமோட புது பாய் ஃப்ரெண்டோ? ஏய், மரியாதையா பேச கத்துக்கோ. உனக்கு என்னடி மரியாதை? என்னென்னமோ கல்யாணம் பண்ணிட்டேன், கச்சேரி பண்ணிட்டேன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தாவி குதிச்சு பெரிய நாடகமே போட்ட. இப்ப மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சம்பந்தமே இல்லாம ஏதாச்சும் உளராதீங்க. இவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. ஆமா ஆமா, ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு தெரியும்டி. அன்னைக்கு என்ன ரோட்ல பார்த்துட்டு வேணும்ட்டே இவன் பைக்ல ஏறி இவனோட உரசிட்டு போனல, அதுல இருந்தே தெரியல எப்பேற்பட்ட ஃப்ரெண்டுன்னு. ஹலோ, ஏய் நீ பேசாம இரு. ஏய் என்னடி உன்ன சொன்னா இவனுக்கு கோவம் வருது? ஏண்டி என்ன சொன்ன? நான் இன்னொருத்தி கூட வாழ்றேன், அவளை வச்சிருக்கேன்னு பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசுன. இப்ப மேடமா தானே பண்றீங்க? சீ, வாயை கழுவியா? என்னைய பேசிட்டு இருக்க நீ? உள்ளத தாண்டி பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரொம்ப வரம்பு மீறி பேசிட்டு இருக்கீங்க. ஐயையைய, நீ எதுக்கியா குறுக்க பேசுற? நாங்க புருஷன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கோம். எது புருஷன் பொண்டாட்டியா? ஆமாண்டி, உனக்கு எனக்கும் இன்னும் சட்டப்படி டைவர்ஸ் ஆகல. இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? என்ன கல்யாணம் பண்ணி ஒரு புள்ளைய பெத்து இன்னொருத்தி கூட வாழ்ந்துட்டு அவளை கூட்டிட்டு வந்து நடு வீட்ல உட்கார வச்சு பெத்த புள்ள முன்னாடி குடும்பம் நடத்துறியே, நீ பேசுறியா இதெல்லாம்? ஏய், நீ 1000 சொன்னாலும் இன்னமும் நீ என் பொண்டாட்டி தான். அந்த நினைப்பெல்லாம் இனிமே வேண்டாம். ஆ, உள்ள போய் இருந்துட்டு வந்தது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற? நீ ஜாமீன்ல வெளியில வந்திருக்க. திரும்பவும் இன்னொரு வார்த்தை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வெச்சுக்கோ, உள்ள போய் உட்காந்து கொள்ளிய திங்க வேண்டியதா. இனிமே இந்த ஆட்டம்லாம் செல்லாதுடி. இப்ப உன் லட்சணம் தெரிஞ்சிருச்சுல்ல. உன்னோட இந்த இல்லீகல் கான்டாக்ட கோர்ட்ல எடுத்து விட்டேன்னு வை, அவ்வளவுதான். நீயும் போய் உள்ளதான் இருக்கணும் உன் கள்ளக்காதலனோட. என்னங்க பேசுறீங்க? விட்டா பேசிட்டே போறீங்க. யார்கிட்ட என்ன சொல்றீங்க? ஏய், நானா பிளந்து பாத்துட்டு இருக்கேன். ஹலோ, மேல இருந்து கை எடுங்க முதல்ல. கையை எடு. தேவையில்லாம கையை வச்சு ரோட்ல கூட பார்க்க மாட்டேன். ஐயோ, என்னடி அவன சொன்னா உனக்கும் வருது? கையை எடுயா, கையை எடு. ஓகே ஓகே, ஆனந்தி, சரி. வாங்க ஆனந்தி, போலாம். மேடம், சார் கூப்பிடுறாரு. போங்க 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 போங்க. நீங்க போங்க. அட நீங்க ஏறுங்க, இவன் என்ன பண்ண போறான் பார்த்தலாம். ஏறுங்க. சார் சொல்றாருல்ல, ஏறுங்க மேடம், ஏறி போங்க போங்க. நீங்க போங்க, நான் வரேன், நீங்க போங்க. ஏண்டா என்னடா சொல்ற? அடிச்சாங்களா? ஆமா டாட், நல்ல வேலை அந்த நேரத்துல நம்ம ஆன்ட்டி வந்தாங்க, என்னை காப்பாத்திட்டாங்க. என்னது ஆன்ட்டியா? என்ன மிமி, இவ்வளவு நேரத்துல நீ இந்திராவதில இருந்த புதுசா கேள்வி கேட்டுட்டு இருக்க? அந்த வீரசனால அவனுக்கு ஆளுங்களும் என்னை போட்டு கும்பிட்டானுங்க. நம்மள எல்லாம் கொண்டுருன்னு மிரட்டிட்டு இருக்கானுங்க. டாட், அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு
எனக்கு தெரியாதுடா, எங்க இருக்கா என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியாதுடா. ஆனா யாரு கூடவோ சேர்ந்து இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏங்க நீங்க ஏதோ யூகத்துல நல்லா இருக்கான்னு பேசிட்டு இருக்கீங்க. நம்ம பொண்ணு ஏதாவது ஆபத்துல மாட்டிருந்தா என்னங்க பண்றது? அதெல்லாம் எதுவும் இருக்காது. என் பொண்ணு நல்லா தான் இருப்பா. அவன் நல்லா தான் இருப்பா. ஆனா இவனுங்களாம் நம்மளே தானே விரட்டுறானுங்க. அடிச்சு சாவடிச்சிருவானுங்க போல் இருக்க. ஏங்க எதுக்குங்க இப்ப பயந்து சாகுறீங்க? நீங்க சொல்ல வேண்டியதானே, எங்களுக்கும் அந்த கீதாக்கும் எந்த கான்டாக்டும் இல்ல, அவ எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு அடிச்சு சொல்ல வேண்டியதானே. அவனுங்களும் அதானே செஞ்சானுங்க. ஐயோ அம்மா, அவன் அடிச்சுதான் பேசுறானுங்க. அதே மாரி சொன்னனே, ஆனா கேட்கலையா அவனுங்க. என் பேச்சு யாரு கேக்குறா? நீ கேக்குறியா? எங்க அப்பனும் தான் கேக்குறாப்லையா? நீங்களே கேட்காதப்போ அவனுங்க எப்படி கேட்பானுங்க? ஏங்க நீங்க உங்க தங்கச்சியை கட்டி கொடுக்கறேன்னு கை நீட்டி 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கீங்க. இதை விட கேவலமான வேலையை வேற யாராவது செய்வாங்களா? ஏய், என்னடி கேவலம்? என்ன கேவலம்? கல்யாணம்ன்றது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. அந்த காலத்துல எப்படி பண்ணாங்க சொல்லுடே. குளிக்காத. மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க வருவாங்க, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு சைட்ல இருந்து பார்க்க வருவாங்க, அதுக்கப்புறம் ஜாதகம் பொருத்தமெல்லாம் பார்ப்பாங்க, அப்புறம் நிச்சயம் பண்ணுவாங்க, அப்புறம் பத்திரிக்கையில அடிச்சு வீடு வீடா போய் கொடுப்பாங்க, அப்புறம் கல்யாண ஏற்பாடுலாம் அப்படி இப்படின்னு பாடுபட்டு செஞ்சு விருது கொடுப்பாங்க. ஆனா இப்ப அப்படியே நடக்குது. பொண்ணு பையனு Facebookல பாத்துக்கிறாங்க, ஃபேமிலி எல்லாம் ஸ்கைப்ல பேசிக்கிறாங்க, பத்திரிக்கை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டுக்கிறாங்க. சரின்னு கல்யாணத்துக்கு போனா அங்க எல்லா ஏற்பாடையும் பண்ண ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்க. இப்ப அதுக்குன்னு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்குடே. ப்ராஜெக்ட் மாதிரி தான் இதுவும். அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் எட்டு வேண்டாமா, அந்த வேலையை செஞ்சு கொடுக்க சொல்லிதான் எனக்கு பணம் கொடுத்தாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட கண்டினியூ ஆகல. அதுக்கு நான் என்ன பண்றது டாட்? என்னை போய் எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்காங்க. டேய் ஜி, வாயை மூடுறா. இன்னுமாடா நீ திருந்தல? திருந்துவான் நல்லா திருந்துவானே. 3 வேளையா நல்லா மூக்க முட்டை சோத்த போட்டு தூங்க வைங்க. பத்தாத்துக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடி வைங்க, ஆறாரோ ஆறீரோன்னு. அப்படியே திருந்தி வருவான் உங்க வீட்டு இளவரசன். இந்த பாரு, வளர்க்கும் போது 4 போட்டு நல்லதை சொல்லி வளர்த்துருக்கணும், கண்டிச்சு வளர்த்துருக்கணும். ஆமா, அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப மாடு மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் திருந்துன்னா எங்க திருந்துவான்? சும்மா ஏதாவது பேசாதீங்கம்மா. நாங்க எங்க பசங்களை ஒழுங்கா தான் வளர்த்துருக்கோம். பார்த்தனே, நல்ல வளர்த்த லட்சணத்தை தான் பாத்துக்கினே கிடக்குறேனே. இந்த பாரு, ஏதாவது ஒண்ணு சொன்னா மவராணிக்கு பொத்துக்குன்னு வந்துருதா ரோசம். இதெல்லாம் ஒரு வளப்பா? நிக்கிறாள என் பொண்ணு. இவங்க 2 பேத்துக்குள்ள 1000 மனஸ்தாபம் இருந்தாலும் ரோட்ல யாரும் அவனை அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சும்மா நிக்காம ஓடி போய் அவனை காப்பாத்தி இந்த தண்டசோர வீட்டு கூட்டின்னு வந்ததும் இல்லாம உங்க 2 பேரையும் சேர்த்து கூட்டின்னு வந்து இந்த வீட்டுல வச்சு பாத்துக்கின்னு கிடக்குறா. இவ படிச்ச படிப்புக்கு வேலைக்கு ஏதாவது போயிருந்தா கூட 4 காசு சம்பாதிச்சு பொறுப்பா பாத்துன்னு கிடந்திருப்பா. இவளையும் கெடுத்து காதல் பண்றேன் கத்திரிக்காய் பண்றேன்னு எங்கே இவளை இழுத்துக்கிட்டு போய் இவ வாழ்க்கைய குட்டிச்சோறாக்கிட்டான் உங்க புள்ள. இவனுக்கு பறிஞ்சுக்கின்னு வரீங்களா? இவனை எல்லாம் ஒரு புள்ளன்னு பெத்ததுக்கு நீயும் இதாவது வளர்ந்து நிக்குத. 2 பேரும் போய் இந்த ஹரிச்சந்திர மயான காண்ட நாடகத்தை பார்த்து தொலைச்சிருக்கலாம். இங்க பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. நீங்க ஒண்ணு எங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏய், நிறுத்து. நான் உபதேசம் பண்ணாம வேற யாவா உபதேசம் பண்ணுவா? என் வீட்ல வந்து உட்கார்ந்துக்கின்னு எனக்கே நாட்டாம பண்ணிட்டு இருக்கிய நீ. இத பாருங்க, இது என் வீடு. இங்க வந்து உட்கார்ந்துக்கின்னு நல்லா 3 வேளையும் மூக்க பிடிக்க கொட்டிக்கிறீங்கல்ல 3 பேரும். எங்க இருந்து வந்த காசு? இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என் பொண்ணு மீனாட்சி இருக்கிறாள, அவகிட்ட நான் சல்லி காசு கூட வாங்குறது கிடையாது. இவ்வளவு பணமும் ஊர்ல என் சொந்த நிலம் இருக்குது, அத மொத்தமா நான் குத்தகை விட்டு அதுல இருந்து வர்ற பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு உங்க 3 பேத்துக்கும் தண்ட சோறு போட்டுன்னு கிடக்குறேன். என் வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கின்னு என்னையே நக்கல் பண்ணின்னு கிடக்குறியா நீ? நாங்க ஒண்ணு இங்க வந்து உட்காரணும்னு அடம் பிடிக்கலீங்க. இதோ உங்க பொண்ணு தாங்க எங்களை கூட்டிட்டு வந்தா. சும்மா இருமா. ஏய், நீ சும்மா இரு.
இன்னத்துக்கு இதுங்களுக்கு ரோசமானன்னு வருதுன்னு தெரிய மாட்டேங்குதா? அம்மா நான் தானமா அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தேன். கூட்டின்னு வந்தா வாய வச்சுக்கின்னு சும்மா இருக்கணும். ஏய் நீ ஒரு முட்டா கிறுக்கிடி. இவன்லாம் ஒரு புருஷன்னு இவனை கட்டிக்கிட்டு அழறதுக்கு பதிலா நம்ம ஆனந்தி இருக்கிறாள் அவ தள்ளி வச்சிட்டு இருக்கால, அந்த மாதிரி பேசாம நீ இவனை தள்ளி வச்சுட்டு நிம்மதியா வாழ்ந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இன்னமும் இவன் பெரிய ஆண் அழகன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு கிடக்குற. ஏங்க இந்த அம்மா நம்மள இவ்ளோ கேவலமா பேசுறாங்க, இன்னமும் நம்ம இங்க உட்காரணும்னு என்னங்க தலையெழுத்து? வாங்க போலாம். அத்தை என்னங்க யோசிக்கிறீங்க? நம்ம தனியா போனா வாழவே முடியாதா? சதா வாங்க போலாம். ஐயோ அத்தை போங்க போங்க, மைசூர் அரண்மனை உங்களுக்காக காத்து கிடக்குதான். அங்க போனா சாவி கொடுப்பான், திறந்துன்னு போவீங்க. போங்க. அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய். எத்தனை தடவை சொல்றது? வாய மூட, அம்மா நம்மன்னா ஒரே ஏத்தேத்திடும் சொல்லிட்டேன். ஏங்க வாங்க, அண்ணனோட போட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்பதான். நில்லுங்க. என்னங்க நீங்க இப்ப நீங்க பாட்டு அவசரப்பட்டு போறீங்க? இப்ப நீங்க பாட்டு துடிச்சல கிளம்பிட்டா எங்க போய் என்ன பண்றது? பாருங்க, அது மட்டும் இல்ல, வீரமணி நம்ம மேல கொலை வெறியில இருந்துட்டு இருக்கானுங்க. கூட்டமா இருந்து வச்சுக்கங்க, வாங்க ரெடியா பிரிச்சு வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி தனியா போனா ஒத்தடியா நம்மளே வாங்கி சாக வேண்டியதுதான். நீ வாங்க வாங்க, முதல்ல உள்ள போலாம் வாங்க. டேய் போட, நீ ஒரு வெக்கங்கட்ட பேடா. மாமா கோச்சுக்காதீங்க மாமா, நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், உள்ள வாங்க மாமா. அத்தை வாங்க. ஏம்மா பட்ட அவமானம் எல்லாம் பத்தாதா? இன்னும் வேணுமா? ஐயோ அத்தை, இதுக்கு மேல அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள வாங்க, கோச்சுக்காதீங்க. வெளியில போய் தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. வாங்க அத்தை. மாமா வாங்க மாமா. நீ சொல்றல்ல, வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க மாமா. வாங்க வாங்க அத்தை. வாங்க வாங்க சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. வாங்க. மாமா அத்தை உள்ள வாங்க. வாங்க அத்தை, வாங்க மாமா. போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடன்னு. இதெல்லாம் ஒரு பொழப்பு, வெக்கங்கட்ட பொழப்பு.